ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதேமாதிரி இது வந்து ஃப்ராக் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ பொறுமையாக 2 காலை நல்லா அகலமாக வச்சுட்டு பொறுமையாக உங்கள் பட்டாக்ஸை பொறுமையாக எவ்வளோ முடியுமோ பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் போகிறீங்க. இதே மாதிரி வந்து ஸ்லோவாக பொறுமையாக 10லேருந்து 12 வாட்டி செய்யலாம். நீங்கள் பொறுமையாக செய்யணும். ஸோ இது பண்ணும்போது உங்கள் இடுப்பில் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்லோவாக ஒரு 10 to 12 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச். ஸோ இதே மாதிரி பொறுமையாக 2 காலையும் நல்லா என்ன பண்ண போகிறீங்க, மேலே கீழே இதே மாதிரி பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 30 to 40 கவுண்ட் இல்லைன்னா 50 கவுண்ட் வரைக்கும் பொறுமையாக செய்யலாம். ஸோ இதே போல் இதுவும் ஒரு 3லேருந்து 5 வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே இது பண்ணக்கூடாது. 3 to 5 டைம்ஸ் பண்ணினா போதும். அடுத்ததாக பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி வாலில் பின்னாடி சாஞ்சிட்டு 2 பாதமும் கரெக்டாக பாடுற மாதிரி 2 பாதத்தையும் ஒன்றா வச்சுட்டு உங்கள் முட்டியை மேலே 2 கையை வச்சுட்டு பொறுமையாக என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்படி கீழே ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. அப்போது தொடைக்கு உள் பக்கம் நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி பொறுமையாக என்ன பண்ண போகிறீங்கன்னா 3லேருந்து 5 வாட்டி பொறுமையாக செய்யுங்க. அடுத்த எக்ஸசைஸ் வந்து 90-90. ஸோ இந்த மாதிரி 2 முட்டியும் நல்லா தரையில் தொடுற மாதிரி பொறுமையாக செய்ய போகிறீங்க. இதே போல் ஒரு காலுக்கும் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 காலுமே கீழே வந்து ஃப்ளோரில் டச் ஆகணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் ப்ரீதிங். ஸோ இது வந்து அப்டக்டர் பெல்விக் ப்ரீதிங் சொல்லுவாங்க. காலை 2த்தையும் அகலமாக இப்படி வச்சுட்டு பொறுமையாக உங்கள் இடுப்பு எவ்வளோ முடியுமோ மேலே தூக்கி 10 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கீழே வெட்டுற போகிறீங்க. ஸோ இதே போல் இதுவும் 10 to 12 ரெப் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ பொறுமையாக ரிலாக்ஸாக செய்யுங்க. ஸோ பாதம் 2 வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பெல்விக் ப்ரீதிங். கையை என்ன பண்ண போகிறீங்க, பொறுமையாக பேக்கில் அதை அடிச்சுட்டு பொறுமையாக என்ன பண்ண போகிறீங்கன்னா கைக்கு கீழ் போர்ஷனை மட்டும் மேலே தூக்கி கீழே வைக்க போகிறீங்க. பொறுமையாக மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஒரு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வச்சிட போகிறீங்க. ஸோ இதே போல் பொறுமையாக என்னென்னா ஒரு 10 to 12 ரெப்பு செய்ய போகிறீங்க. உங்களுக்கு என்னென்னா கரெக்டாக அந்த கைக்கு கீழ் போர்ஷன் மட்டும்தான் நீங்கள் தூக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் தூக்கக்கூடாது. ஸோ பொறுமையாக கண்ட்ரோலாக செய்யுங்க, வேகமாக செய்ய வேண்டாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட், வி ஸ்குவாட். ஸோ உங்கள் காலை 2த்தையும் அகலமாக வச்சுட்டு ஸோ 2 பாதத்தையும் நல்லா வி மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு பொறுமையாக எவ்வளோ முடியுமோ ஸோ இந்த மாதிரி டீப்பாக உட்காந்து பொறுமையாக எழுந்துக்க போகிறீங்க. இதே போல் 10 to 12 டைம்ஸ் ரிப்பீட்